32.5க்கு 40 அடி அளவுள்ள 3 சென்ட் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. 16க்கு 16 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், ஃபோயர், சிட் அவுட், பெரிய லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று 17க்கு 16 அடி சைஸில் மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ்க்குமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அது போக 3 பெட்ரூம்ஸ்க்குமே அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம், லான்ச், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க்கோட உட்ல இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அசத்திருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக செகண்ட் ஃப்ளோர் டெரஸில் சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட ஒரு கசிபோ செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1300 ஸ்கொயர் ஃபீட். சைட் 32 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 40 அடி அகல தார் ரோடு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸ், டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. துரு பிடிக்காதபடி என்ட்ரன்ஸுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL சீட்ஸில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 16க்கு 16. வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5க்கு 4. கார் பார்க்கிங் அடுத்து 6க்கு 6 அடி சைஸில் சிட் அவுட் ஏரியா. வீட்டோட மெயின் டோரை ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 6க்கு 6. ஃபோயர் அடுத்து பெரிய லிவிங் ஹால், சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் வாலுக்கு லூவர்ஸ் டிசைன் சார்கோல் ஃபினிஷில் ஃபுல்லாக பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே பெரிய டிவி யூனிட்டும் அதுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேசிங்கில் பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் எல் ஷேப்பில் ரெக்லைனர் டைப் சோஃபாவும் சென்டர் டேபிளும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு அட்ராக்டிவாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் சவுத் வாலுக்கு போகிற வால்பேப்பர் வித் மோல்டிங் டிசைனோட கொடுத்து வெஸ்ட் சைடில் ஒரு பெரிய உட்டன் கிராக்கர் யூனிட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் எடுத்து ஸ்டார்கேஸ் ஏரியா, ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் ஒரு பெரிய சாண்ட்ரியர் லைட் மாட்டியிருக்காங்க. கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே LED டச் சென்சாரோட மிரரும் மாட்டியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா உட்டன் வார்ட்ரோப்ஸும் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டடி டேபிளில் சைடில் ஸ்லைடிங் டைப்பில் மிரர் கொடுத்து இதை ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க.
இது அட்டாச்சு பாத்ரூம். WPC டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 8க்கு 4. அடுத்து ஸ்டேர்கேஸ் ஏரியாவிலிருந்து நார்த் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரம். சைஸ் 10க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனை உள்ள இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடில் புல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சைட் வாலில் பார்த்தீங்கன்னா கிராண்டாக டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அதில் உட்டன் பேனலிங் ஒர்க்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் லைட்டாக ரன்னிங் ப்ரொஃபைல் லைட்டும், சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 10 அடி சைஸில் லான்ச். கார்னரில் செப்பரேட்டாக ஸ்டடி ஏரியா பிளான் பண்ணி உள்ள ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்கும். கீழே கிங் சைஸில் பெரிய உட்டன் காட்டும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், கார்னரில் ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் ஒரு பெரிய டோர் கொடுத்து இந்த பெட்ரூமில் செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 9க்கு 6. உள்ள கர்வ் ஷேப்பில் பெரிய மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. சென்டரில் சின்ன பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்ல பிரைவேட்டா பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 12க்கு 6. சீலிங் ஃபுல்லா ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஃப்ரண்ட் வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லா டைல்ஸ் ஒர்க்கும், ஃப்ரண்ட்ல கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரம். சைஸ் 16க்கு 10. வார்ட்ரோப் டிசைன்லேயே ஒரு ஹிட் அண்ட் டோர் பிளான் பண்ணி உள்ள தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10க்கு 5. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. சென்டரில் சின்ன பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் கீரநத்தமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,47 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக ஹெட்ரூமுக்கு டேங்க் ரூமுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட ஒரு பெரிய கசிபோ செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.